சார், நீங்க ம். எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு சார். ம். கிஃப்ட் ஃப்ரம் த நேச்சர். ம இல்ல சார். மலர் ம். மருத்துவத்துக்கு இவ்ளோ எக்ஸ்பிளனேஷன், வாழ்வியல் முறை சார் யோசிக்கவே முடியல சார். ம். 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 அருமை சார். அடுத்த வகுப்புகள ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ, நன்றி தேங்க்யூ. சார். இந்த வகுப்புல புதுசா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன உணர்ந்தீங்க? அத சொல்லுங்க மேம். வாழ்வியல் முறைகள் ம். பெருசா இந்த பசின்றது வந்து வாழ்வியல்ல இவ்ளோ பெரிய பங்கு வகிக்குதுன்னு தெரியல சார். ம். இன்னைக்கு தான் சார் உங்களால எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த சரி. டாபிக் ரொம்ப சூப்பரா வாழ்வி இருக்கு சார். ஓகே. வாழ்வியலை தாண்டி மனதோடவும் அல்லது மலர் தீர்வுகளுக்கு நம்ம மனம் சார்ந்த விஷயங்கள தான் குடுக்குறோம் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்ப மனதோட நம்ம எப்படி ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயம் பதிவு பண்ணுங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த பசின்றது எல்லா மலர் தீர்வுக்குமே ஒத்து போகும்னு நெனைக்கிறேன். இப்ப ம். இம்பேஷன்ன்னு எடுத்துக்கலாம். ம். இம்பேஷன்னா கூட ஒரு உணர்வு இப்ப வேணாம். கொஞ்சம் பொறுமை. அந்த மாரி நெறைய ம். விஷயத்துக்கு ஒரு இந்த பசின்றது ஒரு மருந்துக்குமே அப்ளை பண்ணலாம்னு நெனைக்கிறேன் சார். ஓகே. அருமை சார். சரி, இன்னைக்கு மனத பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அத எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுல லக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களோ, இல்ல மனம் எந்த விஷயங்கள அடிப்படையாக கொண்டிருக்கிறது, அதுக்கு பின்னாடி தடைப்படுவது அப்படிங்கிறதோ, அத ஈர்க்கிறதுக்கோ எந்தெந்த விஷயங்கள்லாம் அடிப்படை காரணங்களா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அத பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது இங்க நான் எப்படி சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத விட்டுருங்க. நீங்க அதுலருந்து என்ன புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள எப்படி வேற ஒரு டைமென்ஷன்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள். அ மனமும் இமோஷன் சார். இப்ப உடலுக்கு ம். மருந்துன்னா, நாம் நோயின்னு சொன்னா நம்ம உடலுக்கு மருந்து குடுக்குறோம். ஆக்சுவலி மனசுக்கு தான் குடுக்கணும். ம். இமோஷன் ம். 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 எல்லாமே நோய் வர்றது இமோஷன் பேசிஸ். ம். அப்புறம் வந்து நீர பத்தி நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு சார். நீரின் 2 ம். தன்மைகள். அந்த ம். சென்சேஷன் அண்ட் ரிட்டென்ஷன். அப்புறம் அது ம். இல்லாட்டி ரிட்டென்ஷன் இல்லாட்டி ஞாபக சக்தியே இருக்காதுன்னு சொன்னீங்க. சார் யோசிச்சு பார்க்கும்போது ம். நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது சார். ஒரு விஷயத்துக்குமே. ம். 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 ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ஓவரால். ரொம்ப ஓகே. திருப்தியா தேங்க் யூ. இருந்துச்சு சார். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். எஸ் ப்ளீஸ். சார், இது எஸ் ஆக்சுவலா மேம். வந்து ஃப்ளவர் மெடிசன் மாதிரி இல்ல சார். ஒரு டாக்டர் ரேஞ்சுக்கு கொண்டு போறீங்க எங்க எல்லாரையுமே. எனக்கு ம். ம். நெறைய கிளாஸ் உங்களது படிச்சாலும், ஒவ்வொரு விஷயம் புதுசு ம். புதுசா கத்துக் குடுத்துட்டு இருக்கீங்க. ஆ ம். எல்லாமே எப்படி பேலன்ஸ்டா இருக்கணும்ன்றது நல்லா புரியுது சார் இதுல. ம். ம். பஞ்சபூத ம். ம். அடிப்படையிலயும் பேலன்ஸ்டா இருக்கணும். அது மூலியமா எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். அது மூலியமா ஃபுட் ரிலேட்டட் எல்லாமே ஒரு செயின் மாதிரி சூப்பரா சொல்லி குடுத்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம புரிஞ்சுட்டோம்னாலே ஆஹ் எல்லாத்துலயுமே ஈஸியா வெளில வந்துடலாம் சார். ரொம்ப நல்லா இருக்கு உங்க ம். கிளாஸ். அதுவும் விஷுவலைஸா சரிங்க. வந்து காமிக்கிறீங்க. ஒரு ஆடியோ வீடியோ போட்டு இவ்ளோ அவங்க அந்த மேம் சொன்ன மாதிரி தான் நீங்க எவ்வளோ ரிசர்ச் பண்ணி ஒவ்வொன்றும் கத்துண்டு இதை நம்ம மட்டும் தெரிஞ்சா போறாதுன்னுட்டு கொஞ்சம் வந்தாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாம நான் திட்டமா அழகா சொல்லி தரீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். சரிங்க. அதே மாரி அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த பேசிக் கிரைட்டீரியா தெரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாருமே? தெரிஞ்சுக்கிட்டேன் சார். கண்டிப்பா சார். சார் பிரபஞ்சம் அதுல என்ன எனக்கு குடுத்தாலும் நம்ம தயாரா இருந்தா தான் அத வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு. ம். அப்புறம் நீங்க அது 4 ஒண்ணு சார். வகையான எனக்கு ஒரு மனிதர்கள். விஷயம் புரிஞ்சுது சார். அந்த ம். அதிர்ஷ்டம் கூட குடுக்கும்போது நம்ம அதை யோசிக்காம ரிசீவ் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் அதிர்ஷ்டம். அதை அவாய்ட் ம். பண்ணிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட அந்த ம். அக்செப்டன்ஸோட ஓகே இன்னைக்கு இது நடக்குதா அதை நம்ம அக்செப்டன்ஸ் பண்ணிட்டு அதோட கூடவே டிராவல் பண்ணிட்டோம்னா அதுதான் சார் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அது ம். குடுக்கற ம். மாதிரி வேற எப்படியுமே இருக்க முடியாது சார். நம்மளா வந்து கிரியேட் பண்ணி நம்ம என்னதான் யோசிச்சு பிளான் பண்ணி வச்சிருந்தா கூட டைம் பீயிங்ல ம். குடுக்கும்போது நம்ம அக்செப்டன்ஸோட அதை ஏத்துட்டோம்னா லைஃப் வேற மாதிரி இருக்கு சார். அதுதான் சார் அதிர்ஷ்டம் ஓகே. எனக்கு புரிஞ்சின்றது. கரெக்டா சரிங்க. தப்பான்னு ஓகே. தெரியல. சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே. சூப்பர் மேம். எஸ். சார் நீங்க மனச பத்தி சொல்லியிருந்தீங்க சார். தாழ்வு மனப்பான்மை வந்து காற்றின் ம். சமநிலை அற்ற தன்மையினால வருதுன்னு. சார் எப்படி ம். சார் யோசிக்கிறீங்க?
அதுவா வருது மேம். நான் வந்து எப்படின்னா அந்த 4 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்ல எல்லாருமே அந்த 4th கேட்டகரியில வந்து இருந்திருப்பாங்க. நான் 4th கேட்டகரியில இல்லாத ஒரு நபருக்கு வந்து ஃபவர் எம்டிங் வந்து எக்ஸலண்டா வேலை செய்யுமான்னு வேலை செய்யவே செய்யாது. அப்ப அந்த 4 டைப்ஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 4ல இருந்திருப்போம். அதுக்கடுத்து வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா கிடைக்குதுங்கிற கேட்டகரியில வந்திருப்போம். ஆமா சார். அதுக்கடுத்து வந்து ட்ரை பண்ணா கிடைக்கும் அப்படிங்க வந்திருப்போம். ஆமா இப்போ ட்ரை சார். பண்ணலனாலே கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கிறதுனால வந்து ஈஸியா வந்து கனெக்ட் ஆகுது. சார். சார் இதுல எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. இப்ப ட்ரை ம் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா சார்? ஒரு ம் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ம் அந்த எதிர்பார்ப்போட பண்றதுனால தானே சார் அந்த தோல்வியுமே அவங்களுக்கு வருது. அது வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்ப எதிர்பார்க்காம ம் நம்ம வந்து இதுதான் இத இத பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்றவங்க நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய ம் எதிர்பார்ப்பு வைக்கிறதுனால தான் நம்ம என்ன அது பிரபஞ்சம் நம்மளுக்கு குடுத்தா கூட அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடு இல்லாதனால தானே சார் அவங்களுக்கு தோல்வியா ஃபீல் ஆகுது. இல்ல அது வந்து நம்ம அந்த 4 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு தானே தவிர்த்து வந்து இயற்கையை பொறுத்தவரையில வந்து அந்த மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதான். அது வந்து ஒருத்தருக்கு வந்து மாறுபட்டிருக்கும். அதே போல அந்த ஒரே நேரங்கள் வந்து ஒரு நபர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்சனாவோ செகண்ட் தேர்ட் பர்சனாவோ ஃபோர்த் பர்சனாவோ ஒருத்தர் வந்து இதுதான் வந்து இவங்க வந்து செகண்ட் பர்சன் கேட்டகரி தான் அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஒரே பர்சன் ம். எந்த ஒரு மல்டிபிள் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் கேட்டகரியில வேணாலும் வரலாம். இதுக்குதான் அங்க ஒரு வாக்கியமும் நம்ம சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா இதை வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிடத்துல ஒரு சில விதிகளை பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா ஜோதிடத்துல வந்து தசாபுத்திகள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை வந்து எடுப்பாங்க. இப்ப தசாபுத்திகள் அடிப்படையில வந்து ஒரு மனிதனுடைய இயக்கங்களோ வாழ்வியல்களோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த தசாபுத்திகள் அப்படிங்கிறது நேரத்தின் அடிப்படையில வந்து மாறிட்டே இருக்கும். இப்ப அதை பொறுத்து வந்து பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லுவாங்க. இதை வந்து அவங்க ஈஸியா ரிலேட் பண்ணி புரிஞ்சதுக்காக வந்து சொல்லியிருந்தோம். அப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம நினைப்போம் என்ன அப்படின்னா வந்து அவங்க சார் செகண்ட் கேட்டகரியில மட்டும்தான் வராங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க முயற்சி செய்யும் போது செகண்ட் கேட்டகரியில இருந்திருக்கலாம். ஆனா அந்த எண்ட் ரிசல்ட் வரும்போது அவங்க வந்து தேர்ட் கேட்டகரியில் இருக்காங்களா இல்ல வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அதை சரியா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்சியஸ் அவேர்னஸ்ல இருந்தாங்க அப்படின்னா எந்த கேட்டகரி அப்படிங்கிறது வந்து அந்த மொமெண்ட்ல என்ன கேட்டகரிங்கிறது வந்து தெரிய வரும். அப்படி இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க எல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. எடுத்து முடிச்சுட்டு அவங்க ஒரு 6 மாசம் சும்மா இருப்பாங்க. சும்மா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நடக்கக்கூடிய நேரங்கள் மேபி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கான இன்புட்ஸ் அதுக்கான உழைப்புகளை வந்து மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ போடும்போது அவர்கள் செகண்ட் கேட்டகரியில தேர்ட் கேட்டகரியில இருந்திருப்பாங்க. அப்ப இந்த 4 நிலைகள்ல எந்த நிலைகள்ல வேணாலும் அது வந்து மாறி வந்து ஒரு செகண்ட்லயே வந்து மாறிட்டு இருக்கும். ஆனா அது அந்த கனெக்டிவிட்டியோட வந்து சரியா வந்து மேட்ச் ஆகும்போது இயற்கை வந்து கொடுத்துரும். அது ஃபர்ஸ்ட்ல இருந்தா தான் கொடுப்பேன் செகண்ட்ல இருந்தா தான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. ஆனா அது நம்ம ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா அப்படிங்கிற ஒவ்வொரு செகண்டும் வந்து நம்ம தனியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இன்டென்சிவ் பிராக்டிஸ். பிராக்டிஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த தன்மைகளோட கூடிய அவேர்னஸ் இருக்கும்போது மட்டும்தான் அதை வந்து நம்ம சரியா வந்து செக்ரிகேட் பண்ணி சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ். சார், இனிமே அந்த கிளாஸ் எப்ப முடியும்னு நினைக்கவே தோணல சார். ம் நீங்க அடுத்தடுத்து கொண்டு போய்க்கிட்டே இருக்கீங்க சார். ஓகே. அதுதான் சொல்லிட்டுமே 10 கிளாஸ் இப்படியே பண்ணாலும் 2 கிளாஸ் மட்டும் நமக்கு ஒரு ஃப்ளவர் ரெமடியை பத்தி சொல்றதுக்கு போதும். ஏன்னா நம்ம தியரிட்டிக்கலா மொத்தம் சொல்லிட்டு நீங்க போய் ப்ராக்டிக்கலா வந்து கஷ்டப்படுறதை விட எல்லாமே வந்து ப்ராக்டிகல் ஓரியன்டா தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில இதுதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருச்சு அப்படின்னா வெரி சிம்பிள். அப்போ அல்டிமேட்டா இயற்கை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து முதன்மையான உணர்வு அப்படிங்கிற பார்க்கும்போது வந்து பசி. பசிக்கு வந்து இறை உணவு அவ்வளவுதான். இப்ப அந்த உணவு அந்த உணவை வந்து சரியான வகையில நம்ம கொடுத்து சரியா வந்து நமக்கு அந்த சொல்லிக்கூட அந்த 7 விதமான விஷயங்கள் சொல்லியிருந்தோம்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல அந்த ஆமா சார். 7 விதமான விஷயங்களையும் வந்து நம்ம பேலன்ஸா இருந்தோம் அப்படின்னாலே 90% ப்ராப்ளம் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் இருக்காது அல்லது வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? சொன்னீங்க சார். ஆனா எஸ் நீங்க அவ்வளவுதான். சார். எஸ் சார். சார், ம் சார் எனக்கு ஒரு விஷயம் தெரியல சார். நீங்க ம் வாங்குற ரூபாய்க்கும், நீங்க கத்துக் குடுக்குற விஷயங்களுக்கும் ம் எங்கேயோ இருக்கு சார். உண்மையா சார். நீங்க ஓகே அர்ப்பணிப்போட செய்றீங்க சார். உங்கள சித்தர்ன்னு சொன்னது ரொம்ப சரியான வார்த்தைன்னு நெனைக்கிறேன் சார். ஒரு தடவையும் பிரமிக்க ம் வைக்கிறீங்க சார் நீங்க. ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ.
மேம் ஷர்லா மேம் சொன்னதா நானும் சொல்றேன். ம் உண்மையிலே அற்புதமான ஒரு வகுப்பு. வீரமா முனிவர்னு ம் ஒரு கவிஞர் சார். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேர் சொல்றேன். ம் அப்படின்னா எவ்வளவு அடிபட்டிருப்பேன்னு பாருங்க. ஓகே அவர் வந்து தமிழினுடைய தாக்கங்கள், இலக்கியங்கள், இலக்கணங்கள்ல வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு அவருக்கு. நிறைய மொழிகள் ம் கத்திருப்பார் அவர். ஆனா ஆக்சுவலி ம் அவருடைய இயற்பெயர் வேறு, பிரெஞ்சு கவிஞர். ம் இது மாதிரி ஒரு 4-5 கவிஞர்கள், 4-5 மொழிகள், 4-5 இல்ல அதுக்கு மேற்பட்ட மொழிகள் கத்துக்கிட்டு வந்தார். ஆனா ம் அவரு பாரதி என்ன சொன்னாரோ அதே மாதிரிதான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் அப்படின்ற ம் மாதிரி பிரெஞ்சு கவிஞர் வந்து நம்ம தமிழ்ல வந்து நிறைய கவிகள் பாடியிருக்கார் நம்ம தமிழோட இதுல. ஓகே ம் ஆக்சுவலி டாக்டர் பேட்ச் வந்து பிரிட்டிஷ்லயே பிறந்திருப்பாரு சார். ஆனா இப்ப ம் இன்னொரு பிறவி எடுத்து எங்க முன்னாடி இருக்காரோன்னு தோணுது சார். அப்படிலாம் இல்லைங்க. ஒவ்வொருத்தருமே இப்ப ஒரு யூனிக் புரிஞ்சிருக்கும்னு நமக்கு நினைக்கிறேன் நம்ம இல்ல அது வந்து என்ன சார். இப்ப அப்படின்னா இப்ப அது புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி அது ஆமாங்க. என் உண்மை கையில அதாவது சார். உண்மை, பங்களாதேஷ்கார் உண்மை, உண்மை. ஆக்சுவலி என் கையில ஒருத்தர் சிங்கப்பூர்ல பங்களாதேஷ்காரர் தான் கீதை கொடுத்தாரு. இப்ப ம் அதுவா வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, பற்றற்ற ம் நிலைமா. இந்த ம் பக்கம் ஒரு 400 பேர் தொழுதுட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் அல்லேலூயா பாடிட்டு இருப்பாங்க. ம் உலகத்திலேயே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு, அதாவது ஒரு நல்லிணக்க நாடுன்னா சிங்கப்பூர் சார். நான் சூப்பர் சூப்பர் அனுபவிச்சது. ம் அதுதான் யூனிவர்சிட்டி. நான் படிச்ச பல்கலைக்கழகம் சிங்கப்பூர். சிங்கப்பூரோட ம் ம் நூலகம். ம் ஓகே என்னை இந்த அளவுக்கு வளர்த்துருக்கு அப்படின்னு சொன்னா, சம்பாரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத விட நூலகம். அதுதான் ம் 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 ஒரு அற்புதமான ஒரு, நான் சொந்த சுயபிராணம் பாடுறேன்னு நினைச்சுக்கோனா. நான் வந்து ம் இந்த முதல் கிளாஸ்ல நான் அப்சர்வ் பண்ணது தான் நான் உங்க எல்லாருக்கும் சொன்னேன். நம்ம ம் 13 பேருமே டாக்டர் பேட்சா மாறுவோம். அதுக்கு காரணம் நீங்க டாக்டர் பேட்ச் மறுபிறவி எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு சார். மிக்க நன்றி சார். ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச். என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் ஒன் செகண்ட். சொல்லுங்க சார். என்ன அப்படின்னா நம்ம நேரங்கள் வென்றவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம அந்த ஒரு மறுபிறவி மறு அவதாரங்கள் அப்படிங்கிறத விட வந்து ஒவ்வொருத்தருமே வந்து அவரவர்களுடைய பிறப்பினுடைய அடிப்படையில பார்க்கும்போது யூனிக்கானவர்கள் தான். நாம அதை அறிவு ரீதியா பார்க்கும்போது வந்து நம்ம இன்னொருத்தரோட வந்து ஒப்பிட்டு பார்க்கறது இல்ல வந்து இன்னொருத்தரோட வந்து நம்ம வந்து அவங்க வந்து அது சிமிலாரிட்டியா வந்து சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நமக்கு அடுத்த வகுப்புகள்ல இருந்து வருது. அதாவது இப்ப நம்ம அந்த 5 எலிமெண்ட்ஸ் அதுல வந்து எந்த ஒரு 2 எலிமெண்ட் வந்து மனம் அறிவோட வந்து இருக்கும் இல்ல வந்து உடலோட இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்துருப்போம். அடுத்தது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது வந்து ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு உணவு அப்படிங்கிற இந்த 5 சென்சஸ் மூலமா தான் நமக்கு வந்து ஒரு இன்புட்டா வந்து போகும். அப்ப அந்த ஒவ்வொரு சென்சஸ் மூலியமா நமக்கு எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து நம்ம இந்த அறிவு ரீதியா பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து இன்னும் வந்து நமக்கு இதுவரையில தெரியாத முன்னேற்றங்கள் தெளிவுகள் அப்படிங்கிறது வந்து வரும். இப்போ நீங்க ஐயா சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம மிகப்பெரிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வந்து நம்ம அந்த அறிவினுடைய தெரிஞ்ச விஷயங்களை வந்து உணர்வுபூர்வமாக மன ரீதியாக உணர்ந்து வந்து சொல்லியிருக்காரு. உண்மையா வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நான் முழு மனதோட வந்து நான் ஏத்துக்கிறேன். பட் அவரோட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அது ஒரு யூனிவர்ஸ். அதுல வந்து நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அது ஒரு சிலர் வந்து சோல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து உடல்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு விந்தனை இந்த ஒரு கருமுட்டையிலிருந்து உருவாக்கக்கூடிய இந்த ஒரு பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிறது ஒரு மினி வெர்சன். அப்போ இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். இயற்கையில அந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த சைஸ்ல வந்து ஒரு மினி 5 எலிமெண்ட்ஸ். இப்போ அதுல நான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இந்த அளவுக்கு ஒரு மினி 5 எலிமெண்ட்ஸா இருப்பேன். அதுல இப்ப நீங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ஒட்டியும் ஒட்டாம கொஞ்சமா லைட்டா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு மினி ஸ்டேட்டா இருப்பீங்க அவ்வளவுதான். பட் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே யூனிக்கானவர் தான். ஒவ்வொருத்தருமே வந்து யாருக்கும் யாரும் வந்து அந்த அந்த இது இருக்கிறது வந்து அவசியமே கிடையாது. பட் நம்ம கம்பேரிசனுக்காக வந்து உண்மையா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறேன் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லார்கிட்ட இருந்தே இருக்கும். இப்போ விதை எப்படி இருக்கோ அப்படிதான் வந்து மரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம அவரை சார்ந்த விஷயங்களை அவர் சொல்ற மருத்துவ முறைகளை வந்து நம்ம சார்ந்து பேசணும் அப்படிங்கும்போது ஐயா சொல்லியிருந்த வார்த்தைகள் வந்து 100க்கு 100% வந்து உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. பட் அதை தாண்டியும் ஒரு நிலை இருக்கு. ஒவ்வொருத்தருமே வந்து யூனிக்கானவர்கள் தான் அப்படிங்கிறதையும் வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். எஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். எஸ் வேற யாராவது சார் ஒரே தெரிவிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பேசுங்க. விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் வரல. நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஆக்சுவலா நேத்து இன்னைக்கு ஃபுல் டே வால்நெட் எடுக்கிறேன் சார். சாட்டர்டே ஒரு கிளாஸ் வச்சிருந்தீங்க இல்லையா, அன்னி வரைக்கும் மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. நம்ம எடுக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. உங்க எல்லாருக்கும் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியலையேன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது.
ஆனா இது எதுவுமே இன்னைக்கு இல்ல சார். ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட உங்க கிளாஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ தேங்க்யூ எனக்கே மேம், தேங்க்யூ ஸோ தெரியுது. மச். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ணுவேனே தவிர டிஸ்ட்ராக்ஷன் இருந்துட்டே இருந்தது. நீ கிளியர் கட்டா சொல்லிட்டு உக்காந்துட்டேன் சார் கிளாஸ்க்கு நானு. ஸோ ம் வால்நெட் வந்து இந்த சேஞ்சஸ் எனக்கு கொடுத்துருக்கு சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் ஒரு சூப்பர் உண்மை டிஸ்ட்ராக்ஷன் சூப்பர். கூட உண்மை. இல்ல சார். ஒரு தேங்க்யூ டிஸ்ட்ராக்ஷன் கூட தேங்க்யூ. இல்ல சார். ம் இதுதான் சூப்பர். மேம். உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் மேம். ஆக்சுவலா நான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் மேம் இவரோடது பேச்சுலர் கிளாஸ். சூப்பர் அவங்க சூப்பர் சூப்பர். இல்ல ஆக்சுவலா என்னன்னா சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 10 days பிளான் பண்ணியிருந்தாரு. நாங்க 1 month டிராவல் பண்ணியிருந்தோம் மேம் அந்த கிளாஸ்க்கு. ஸோ அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. ஆஹ் எது சார் ஒண்ணுமே என்ன சார் சின்ன இது? எங்க கூட ஆமா 3 மாசம்னா இது அப்ப இன்னும் இல்ல கூட மேம். இருக்கணும் சார் எங்க கூட இருக்கிற டைம். அதுக்கப்புறம் 6 கிளாஸ் 7 கிளாஸ் நாங்க கண்டினியூஸா போயிட்டு இருக்கோம் மேம். இவரோட கிளாஸ்ல ஒரு இவர்கிட்ட படிச்சதுல வந்து 4 பேர் தான் இந்த இதுல அப்படியே ஃப்ளோல போயிட்டே இருக்கும் இன்னும் விடாம ஃபுல்லா. சோ நிறையவே டிராவல் பண்ணுங்க எல்லாரும். நிறைய கத்துப்பீங்க. உண்மை லைவா உண்மை உண்மை. நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுவீங்க. உண்மையா ஓகே. உண்மையா. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ திஸ் தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி வித்யா மேம், அருமையா சொல்லியிருக்காங்க. சார் உங்கள்கிட்ட ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு கொஸ்டின். நம்ம ம் பேசும்போது அஹ், ஒரு சில முரண்பாடான விஷயங்கள், ம் இயற்கையினுடைய முரண்பாடான விஷயங்கள், ஒண்ணுக்கொண்ணு சேராத தன்மை, மனப்பான்மையினுடைய அடிப்படை அப்படின்ட்டு நம்ம நிறைய ஜோதிட ரீதியாவோ இல்ல இயற்கையினுடைய அடிப்படையிலோ இப்ப வெளி உலகத்துல இருக்கோம்னா உலகத்துல இருக்கிற பல்வேறு தரப்பட்ட தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பல்வேறு மனிதர்கள், பல்வேறு கலாச்சாரங்கள். ம் ஆனா நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமணம்னு பண்றோம். பேசிக்கா ம் திருமணம்னு பண்றோம். ஒரு ஆணுக்கு ம் பெண் அப்படின்னு பண்ணுவோம். கரெக்ட் தான் சார், ம் கரெக்ட் தானே? ஒரு ம் ஆணுக்கு பெண். ஓகே ஓகே. அந்த ஆணுக்கு பெண் அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரிய முறையில நம்ம ம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, அவங்க நமக்கு முறையா வராங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ம் ரொம்ப சரி. ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்போது அது ம் அதாவது லவ் மேரேஜ் அப்படின்னு ஏன்னா நீங்க முரண்பாடுன்னு சொன்னதுல குழந்தை ம் பெத்துக்கிறதுல ஃபெர்டிலிட்டி அப்படின்றதுலயே முரண்பாடு வந்துருச்சு. ம் இன்னொரு இதுல எடுத்துட்டு வாடகை தாய் வச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு ஹீரோயின் ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே ம் போல இப்ப முரண்பாடு எப்படி வந்திருக்கு அப்படின்றதுன்னா, முன்னெல்லாம் வந்து பெரிய ஃபைட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப வந்து ம் என்னன்னா, நான் 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 வந்து சந்திக்கிற ஒரு விஷயம், நான் சந்திக்கிறது பேசிக்கா ம் ஒரு பெண் ஒரு ஆணை தான் காதலிக்க முடியும், ஆண் வந்து ஒரு பெண்ணை தான் காதலிக்க முடியும். இதுதான் பிளஸ் மைனஸ். இதுதான் ஒரு ம் கரெக்டா ஒரு இதா இருக்கும். இதுல ம் நம்ம இதுல வந்து நம்ம பாரம்பரியத்துல கரெக்டான முறை இருக்கணும், இல்லைன்னா வேற லவ் மேரேஜா இருக்கணும். இதுல ம் அண்ணன் முறை, தங்கச்சி முறை, இப்படி ம் இருக்கிறவங்க லவ் பண்ணி திருமணம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் ம் சொல்ல முடியும்? இருக்குங்கய்யா. இது ஒரு இது வந்து வித்தியாசமான நம்ம கேள்வியா சார்? ஓகே, வித்தியாசமான கேள்வி எல்லாம் இல்ல. இதுக்கு நீங்க கேள்வி அஹ், என்ன உங்களுக்கு அந்த அனுபவ ரீதியாகவோ இல்ல வந்து கேள்வி நீங்க அஹ், அதை வந்து கேட்கணும் அப்படிங்கிறதுனா வந்து பெருசா இருக்கலாம். ஆனா அதுக்கான அஹ். ஆன்சர் அப்படிங்க வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான். இதுக்கு வந்து அடுத்த கட்ட நிலையில ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை. எப்பவோ பண்ணி ஓகே, வச்ச ஆராய்ச்சிகளோட ரிசல்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அது வந்து நம்ம இருக்கு. அடுத்தடுத்து ஓகே. வரக்கூடிய வகுப்புகள்ல வந்து நீங்க கேள்வியை மட்டும் கேட்டீங்கன்னா ஆன்சர் சொன்ன அப்படின்னா அந்த ஒரு கேள்விக்கான ஆன்சரா மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம ஓகே எப்படி சார். வந்து இதோட ரிலேட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோமோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களா படிப்படியா நம்ம வந்து பேசிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே, இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகுப்புல ஏதோ ஒரு வகையில வந்து வேறு வேறு ரூபங்கள் வந்து கிடைக்கும். ஓகே அப்போ சார். ஓகே. அல்டிமேட்டா பார்க்கும்போது நீங்க கேட்ட கேள்விக்கும் ஆன்சர் கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் ம், வரப்போற கேள்விகளுக்கும் கேட்காமலே ஆன்சர் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ம். கேள்விக்கு மட்டும் இல்லாம சந்தேகங்களும் வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஓகே சார். இது தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி சார். நான் இந்திய ம் பாரம்பரியத்துல இருக்கேன். திருமணம் பண்றதுக்கு ம் இப்படி முயற்சி பண்றேன். இது ம் 2 தரப்புல சண்டை வருது, பேசுறது, கல்யாணம் பண்றாங்க, பண்ணல, இது இருக்கட்டும் சார். ஒருத்தர் இங்க ம் இருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு சார். ம் இது மேக்சிமம் வந்து இந்த இது தெரிஞ்சிருக்கும் மேபி. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு, ம் பாஸ்போர்ட்ல போறாரு, யூரோப் போயிட்டாருன்னு வச்சுங்களேன். பட் ம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து நமக்கு மேபி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜாதகமா பாக்குறதுக்கு, பட் அவர் வந்து ம் ஒரு பெண்ணை தானே கல்யாணம் பண்ணும், ம் ஒரு ஆணை திருமணம் பண்றதுக்கு கிடையாது. ம் அது அது நான் ஒரு வித்தியாசமா நான் பார்த்தேன் சார் நான். இது இது வந்து எல்லாமே வந்து உலகியல் ரீதியா ஒரு பாத்தீங்க முரண்பாடான ஒரு மாற்றம் தானே சார்? இல்ல, இது அப்படி முரண்பாடுங்கிறது கிடையாது. ஓகே. பொதுவா வந்து இப்ப நமக்கு எப்படின்னா அந்த பிரெயினுடைய எவால்யூஷனரி ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கும்.
இது ம். வந்து நான் அடுத்த வகுப்புல மேபி இருக்கலாம், இல்ல அடுத்தடுத்த வகுப்புல இருக்கும். இப்ப நம்ம வந்து 7 ம். சக்ராஸ் அப்படின்னு சொல்லணும். நமக்கு உடல்ல மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது. ஓகே சார். நம்மளோட கான்டினென்ட்ஸுக்குமே வந்து அந்த 7 சக்ராஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆ. ம். அப்போ நம்ம ஏன் வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பாரம்பரியம் இல்ல வந்து பரம்பரையா இருக்கணும், ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, why ஓகே. இந்தியன் பீப்புள்ஸ் ஆர் லைக் திஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது, இந்தியாவிலும் ம். ஒரு சில முரண்பாடுகள் வந்து இருந்தாலும், ஏன் ம். வந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது why இந்தியன் பீப்புள்ஸ் ஆர் லைக் திஸ் அப்படிங்கிறதும், இன்னொன்னு நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த வகுப்பு முன்னாடியே பார்த்திருந்தோம். இந்தியா வந்து அந்த தீபகற்ப நாடுன்னு சொல்லும்போது அது ஏன் அப்படி வருது, நீர் இருக்கிறதுனால நீரினுடைய தன்மைகள் என்ன, எப்படி வந்து அது ம். மனதோட வந்து ஒத்து போகும் அப்படிங்கிற மாதிரி தன்மைகள் எல்லாம் வந்து சொல்லியிருந்திருப்போம். ம். கரெக்டா? அப்ப அந்த ஆமா நீர் சார். சூழ்ந்த பகுதிகள் வந்து அதிகமாக இல்லாத நாடுகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வந்து நம்ம பார்க்கணும். ம். இப்ப தீபகற்ப நாடுன்னு சொல்லும்போது இந்தியா மட்டும்தானே, வேற எந்த ஒரு நாடும் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி வந்து நீங்க மலர் ம். தீர்வை தாண்டி வந்து நிறைய விஷயங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்விகளுக்கான ம். விடைகள் வந்து உங்களுக்கே தெரிய வரும். அதாவது வந்து கேள்வியும் நீங்களாகவே இருப்பீங்க, பதிலும் நீங்களாகவே இருப்பீங்க. இப்ப அந்த கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் அப்படிங்கிறது இல்லாம கேட்கப்படாத ம். கேள்விகளுக்கு பதில் சேர்ந்து வரும்போது உங்களுக்கே ம். நீங்கள் வந்து கேள்வியாகவும் பதிலாகவுமே இருப்பீங்க. அதுவுமே படிப்படியா வந்து நம்ம வகுப்புல வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். சார் ஒரு சிறப்பான கேள்வி ஒரு தேங்க்யூ கேட்டிருக்கீங்க. சார். தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ. மேம். ஒரு சின்ன திருத்தம் சார். மலேசியாவும் ம். தீபகற்ப மலேசியா தான் சார். சரி. மலேசியா, கிழக்கு மலேசியா, மேற்கு மலேசியான்னு இருக்கு. ம். மேற்கு மலேசியான்றது நாங்க இருக்கிற இடம். அது தீபகற்பம் தான். ம். நீங்க சரி. சொல்றது இங்கேயும் பொருந்தும். ஓகே. சரி. இப்போ தீபகற்பம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வந்து பொருந்தி வந்துடுறீங்க. ஆனா இப்ப அந்த இடங்களை பொறுத்து வந்து நான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனுக்காக சொல்லியிருந்தேன். இதே நீங்க வகுப்போட நம்ம ஸ்டார்டிங்ல வந்து சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க இல்லையா? ம். இந்த தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து சார் அப்படியெல்லாம் இல்ல சார், அப்படி பார்க்கறது இல்லைன்னு சொல்லுவீங்க. அது அந்த ம். டெர்மினாலஜி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து வேற. சரி அப்ப சார், அந்த சரி சார். ம். சரி ஓகே. நோ ப்ராப்ளம். நீங்க கேட்டது ஓகே தான். நல்ல விஷயம் தான். அந்த தேடுதல்ல வந்து அந்த புரிதலுக்காக கேட்கிறது. அப்ப அந்த ஒவ்வொரு இருக்கக்கூடிய இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த இந்த ஜோதிட ரீதியா அந்த வாஸ்து அப்படிங்கிற மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அப்படிங்கும்போது வந்து நமக்கு இந்த டைம் ஜோன் அப்படின்னு ஒண்ணு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து வெவ்வேறான நேரங்கள வந்து சொல்லுவாங்க. ஆமா சார். இன்னைக்கு நம்ம பார்த்திருந்த ஒரு மலர் ரெமடிய பத்தி நம்ம சொல்லும்போது வந்து அதுவுமே வந்து அடுத்த வகுப்புல வந்து வரும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு நபரே வந்து நமக்கு 2, 3 நியூ இயர்ஸ வந்து கொண்டாட முடியும். புத்தாண்டுகள வந்து கொண்டாட முடியும். அது எப்போ அப்படின்னா, இடங்களை மாற்றும் பொழுது, ஒரே நேரங்கள்ல ஒரே 24 ஹவர்ஸ்ல வந்து அவங்க 2, 3 புத்தாண்டுகளை கொண்டாட முடியும். நான் எத பேஸ் பண்ணி சொல்றேன்னு புரிஞ்சுக்க முடியுங்களா? புரிஞ்சுக்க முடியும் சார். டைம் ஜோன் அப் சொல்றீங்க. ஆ டைம் ஜோன் ஒரு இடத்தை அவர்கள் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்பொழுது, அந்த டைம் ஜோன் அடிப்படையில் அவர்கள் புத்தாண்டுகளை வந்து கொண்டாட முடியும். ஆமாம் சார். ஒத்துக்கொள்ளும். அந்த மாரி வந்து அத நம்ம லாஜிக்கலாவும், சயின்ஸாவும் திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு ஏதோ ஒரு வகுப்புல வந்து ஈஸியா வந்து கனெக்ட் ஆகும். அது அப்பப்போ வரும்போது நீங்க வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி சார். ரொம்ப அருமை சார். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். சார் நாம வணக்கம் கேட்கக்கூடிய சார். அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. சொல்லுங்க மேம். வணக்கம் மேம். டிராவல் முடிச்சிட்டீங்களா? ஆ முடிச்சுட்டு வந்துட்டோம் சார். ஆ, சொல்லுங்க மேம். ஒண்ணும் இல்ல சார். இப்போ நீங்க மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு ஃபர்ஸ்ட்லயே சொன்னீங்கல்ல சார் வால்நட்டுக்கு. ம், ம், ஆ, அது வந்து நல்லா உணர முடியுது. அப்புறம் நம்ம யூனிவர்ஸ்ல நம்மளும் ஒரு பகுதி. ம், அதே மாதிரி எண்சான் உடலுக்கு சிரசே பிரதானங்கிற மாதிரி மூளைங்கிறது வால்நட்டோட பொருந்தது. ம். நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச். நீங்க அடுத்த வகுப்புல வரக்கூடிய கன்டென்ட் எல்லாம் நீங்க வந்து இங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அடுத்த அடுத்த வகுப்பு வகுப்புல இதெல்லாம் வரும். சொல்லிட்டேனா? ஆமா சார். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இப்போ பஞ்சபூதத்துல நம்மளும் அந்த பஞ்சபூதம் இருக்கு. யூனிவர்ஸ் கோள்கள் அதுவும் நம்மளோட தொடர்பு இருக்கு. பிரபஞ்சம் நம்ம ம், தொடர்புல இருக்கு. இறைவனும் நம்ம தொடர்புல வருதுங்கும் போது இதுல வந்து சிரசு தான் பிரதானம். இப்போ ம், மூளைங்கிறது வால்நட்டை வந்து குறிக்குது. ம். சோ வந்து இப்போ வால்நட் வந்து எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது நல்லா புரியுது சார். ம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து நீங்க இணைஞ்சிருந்தீங்களா? அதான் சார் அந்த மீட்டிங்க்கு போயிட்டேன் சார். அவங்க சனியும் திங்களும் வைக்கிறாங்க சார் கரெக்டா. ஓகே. ம், 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 அதனால ம். கொஞ்சம் நான் லேட்டா தான் சார் வந்தேன். ம், ம்,
அப்போ நான் இந்த குழந்தை இது மூடி ஒரு மாதிரி ஒரு ஜவ்வு மாதிரி மூடிட்டு இருந்தேன். அப்பதான் சார் வந்தேன் கொஞ்சம் முன்னாடி. இல்ல, அந்த கண்டென்ட்டுக்காக தான் நான் உங்களை கேட்டேன். அது புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஆ, புரிஞ்சிடும். ஆமா அந்த இது பார்த்தேன். அப்புறம் நீங்க அந்த இது எல்லாம் போட்டீங்களா சார், இரைப்பை எல்லாம் போட்டீங்கல்ல, அப்பவே ம், வந்துட்டேன். ம், 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 இப்போ எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புல இருக்குங்கிறதுல மெயின் வந்து மூளை. ம். அப்போ அது வால்நட்டுங்கிறது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுதுங்கிறது கொஞ்சம் புரியுது சார். சூப்பர், சூப்பர் மேம். தேங்க்யூ, ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். எஸ், வெரி குட் ஈவினிங் மேம். எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் எல்லாம் சொல்றது அப்படியே கேட்டுட்டே இருந்தேன் சார். ஆக்சுவலா சொல்ல போனா இஸ் டோட்டலா வந்து டிஃப்ரெண்ட், அதான் சொல்ல முடியும் சார். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஆக்சுவலா மலர் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட்னா, இப்ப நீங்க எடுக்கிறது வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், அதான் சொல்லணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஆக்சுவலா எடுத்தா நம்ம ஃப்ளவர் மெடிசன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்ப வந்து எதுல இருந்து வருது எப்படி அப்படிங்கிறப்ப நீங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கண்ணோட்டத்துல நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுதான் தெரியுது. அது ஜென்ரலா எப்படின்னா ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு டீச்சிங்ல இருக்காங்க, நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் நீங்க வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களா அப்படிங்கறத விட நாங்க கேக்குற எல்லாத்துக்குமே வந்து தயாரா வருது. அப்ப அந்த இயற்கையோட உங்களுக்கு வந்து அது ஃப்ளூயண்டா அது வருது, அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வருது. அதனால நாங்க கண்டிப்பா வந்து எல்லாருமே கிஃப்டட் தான் இங்க இருக்கிற சார் சொன்ன மாதிரி. இயற்கை இது வந்து மேபி ஆக்சுவலா அதான் சொல்றேன் சார், டிஃப்ரெண்ட் கோணத்துல உங்களோட அப்ரோச் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. அதனால எங்களுக்குமே நிறைய விஷயங்கள் இதாகுது. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். மத்தவங்க எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. ஓகே சார், பாப்போம் சார். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நாங்களும் இன்னும் நிறைய கத்துப்போம்னு நினைக்கிறேன் நானு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அதான் நம்ம வந்து ஸ்லைட்ஸ் வந்து வகுப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்லைட்ஸ்லயே வந்து போட்டிருப்போம். புதிய பரிமாணத்தில் புதிய கோணத்தில் அனுபவ பாட வகுப்புகள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்போம். என்னன்னா வந்து நம்ம ஃப்ளவர் ரெமெடி பத்தி நம்ம வந்து அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, எப்படி வளருது, எப்படி வந்து தாங்குது, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அறிவு ரீதியா மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த அறிவு ரீதியா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து மனநிலைக்கு வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது வந்து வேற. அது வந்து நம்ம வந்து கத்துக்கிறோம், புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நின்றுடும். ஆனா நம்ம சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எதை நோக்கி அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து உணரணும் அப்படிங்கிற தன்மை தான். அப்ப அந்த உணர்த்தணும் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கும்போது வந்து ஒரு இயற்கையினுடைய ஒரு செயல்பாடா இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படி வந்து ஒரு உணர்வுல பிரதானமானது வந்து ஒரு பசி அப்படிங்கிற ஒரு உணர்வுன்னு சொல்றோமோ, அதுதான் வந்து முதல் அடிப்படை அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி வந்து அதுதான் வந்து பேசிக்கா வந்து இது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம இந்த அந்த பேட்டர்னே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து போகும் கிளாஸ், ஒரு சீரியல் மாதிரி போகும், ஒவ்வொரு பார்ட்டா போகும். இப்ப எல்லா பார்ட்டுமே வந்து நமக்கு கவனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி, அப்போ புதுசா வந்து நம்ம இந்த ஆர்டர்ல எடுக்கணும், இந்த ரெமெடி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அந்த ஸ்டோரி அந்த வேவ்ல நமக்கு எப்படி போகுதோ அந்த ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி எந்த மலர் மருந்துகள் வேணாலும் எங்க வேணாலும் வரும். அதே மாதிரி நான் ஒரு மலர் மருந்துகளை பத்தி சொல்றேன் அப்படிங்கும் போது வந்து இன்னொரு மலர் மருந்துகளை பத்தி வந்து அங்க லிங்கேஜ் வந்து ஆகும். இப்ப நம்ம ஒரு மலர் மருந்துகள் அப்படிங்கிற மாதிரி வந்து வெறும் நேரோ மைண்டடா நம்ம தெரிஞ்சுக்காம ஒட்டு மொத்தமா நம்ம ரிலேட் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, மேபி நம்ம அது வந்து கத்துக்கும் போது நீங்க லைவ்ல அட்டன் பண்ணும்போது புரிஞ்சுக்க முடியாமல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் 1க்கு 2 முறை வந்து ரெக்கார்டிங்ஸ் திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒரு பிரச்சனையை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணக்கூடிய விதங்களை வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க அந்த ப்ராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து யாருமே வந்து டிஃபிகல்ட்டி வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, அதை டயக்னோஸ் பண்றது வந்து நீங்க யாரும் டிஃபிகல்ட்டி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? சார் ஓகே சார். எஸ், தேங்க்யூ, எக்ஸலென்ட். தேங்க்யூ சார். எஸ், வேற யாராச்சும் இருக்கீங்களா? சார், இயற்கையோட இணைஞ்சு வாழ ஆசைப்பட்டேன் சார். நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க சார். நிச்சயமா மேம், எல்லாராலையும் முடியும் மேம். அதே மாதிரி 12 வகுப்புல ஏன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அந்தந்த நேரங்கள்ல வரும்போது கண்டிப்பா வந்து வெளிப்படும். ஷேர் பண்ணுங்க. ரொம்ப அவளா வெயிட் பண்றேன் சார். நன்றி சார். சரிங்க. வேற யாராச்சும் பேசணும் அப்படின்னா வந்து தாராளமா பேசலாம். ரிப்பீட்டடா வந்து ஒரு சில நபர்கள் மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க, ஒரு சில நபர்கள் வந்து பேசாம இருக்கீங்க. மேபி அது வந்து எப்படி வந்து சொல்றதுன்றது ஒரு தயக்கங்கள் இருக்கலாம். இல்ல வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி எனக்கு எதுவுமே வந்து பழக்கம் இல்லாதனால வந்து இதை சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு கோணத்துல பார்க்கும்போது வந்து நீங்க ஈஸியா வந்து இன்டராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப இந்த இன்டராக்ட் பண்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து நீங்க படிப்படியா அந்த 12 வகுப்புகள் படிச்சுட்டே வரும்போது புரியும். அதுக்கப்புறம் வந்து நானா ஒருத்தரா வந்து சொல்லுங்க பேசுங்க அப்படிங்கிறத தாண்டி
அவங்களாவே வந்து ஒரு விஷயம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அது வந்து படிப்படியா வந்து புரிய ஆரம்பிக்கும். ஆனா யாராச்சும் வந்து பேசணும் இல்ல வந்து ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு வந்து கேளுங்க. அதற்கேத்த பதில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு கிளாரிட்டியோட நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது நான் சொல்லி கொடுத்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. நான் மலர் மருந்துகளை பொறுத்தவரையில எனக்கே தெரியாத விஷயங்கள் அல்லது எனக்கே உணர்த்தாத பல்வேறு விஷயங்கள் கூட உங்க எல்லாருக்குமே வந்து இணைய முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த மலர் மருந்தை வந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத விட வந்து எனக்கு பெறப்பட்டது, கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில வந்து நான் நிறைய விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்துகிட்டேன். அதனால வந்து அதே அனுபவம் வந்து உங்களுக்கும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால வந்து உங்களுக்குமே கூட வந்து அதை நீங்க உணர்ந்து வந்து சரியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து ஒவ்வொருவருக்குமே வெவ்வேறு கோணங்கள்ல வந்து வெவ்வேறு விஷயங்கள் வந்து தெரிய வரும். சரிங்களா? சரி வேற யாராச்சும் வந்து பேசணும், கேட்கணும் அப்படின்னா அந்த சேர்ந்து வந்து கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதை வந்து இதோட முடிச்சுட்டு ஒரு சீக்ரெட் இந்த வகுப்புக்கான ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை வந்து நான் இந்த செஷனை முடிச்சதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன். சரி? எஸ் வேற யாராச்சும் பேசணும் அப்படின்னா பேசுங்க. சார் வித்யா பேசுறேன் சார். ம். சார் உங்களுக்கு வந்து விசா கிடைக்கலன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்களுக்கு ம். வந்து டைம் டியூரிங் 20 டேஸ் இருக்கு. அவங்க 15 டேஸ் ஆச்சு. ரொம்ப அவசரப்பட்டுட்டே இருந்தாங்க. அதுலயே ம். அவங்களுக்கு பயம் நிறைய தாட்லாம் வந்ததுன்னு ஷேர் பண்ணியிருந்தேன் உங்ககிட்ட. ஜஸ்ட் ம். இம்பேஷன்ஸ் மட்டும் கொடுத்தேன் சார். அது நீடு ம். இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்திருந்தேன். ம். அவங்க வந்து அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ்க்கு போகாமயே அதுல ம். பேஷன்ஸ், அதாவது அந்த பொறுமையா இருந்ததுல வந்து வித்தின் 2 ம். டேஸ்லயே அவங்களுக்கு விசா, பாஸ்போர்ட் எல்லாமே கிடைச்சு ஸ்காட்லாந்து போயாச்சு சார். அவங்க வந்து சூப்பர். ரொம்ப ஹோப் ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணாங்க. ம். அவங்களுக்கே தெரியல நம்ம பொறுமையா இருந்தா அது வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அந்த டைம் ம். பீயிங் அந்த ரெமெடி வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆச்சு சார். ஸோ ஓகே. தேங்க்யூ. அது இப்போ முந்தானேத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அது சொன்னேன் சார். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ சார். மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தே வந்து அதோட சீக்ரெட் வந்து இருக்கும். இருந்தாலும் வந்து அதை நான் சொல்லும்போது வந்து இன்னும் ஈஸியா வந்து நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் வெயிட் a minute.